சாஸ் வந்து சிம்பிளா செய்யறதுக்கு நான் இதுல ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட் வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். இதுல வந்து எண்ணெய் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. நான் யூஸ் பண்ற வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். உங்களுக்கு வேணும்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இப்போ இதை விட்டு இதை கொஞ்சம் ஹீட் பண்ண விடுவோம். எண்ணெய் வந்து ஹீட் ஏறினா பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். ஆனால் எனக்கு இந்த பீட்சா சாஸுக்கு வந்து வெங்காயம் போட விருப்பம். ஸோ அதில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா எடுத்து குருணியாக வெட்டி இருக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா குருணியாக வெட்டி இருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிய விட்டிங்கன்னா காணும். இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிய விட்டு நான் இதில் வந்து ஒரு உள்ளிப்பல் இருக்கு, இதை எடுத்து நல்ல குருணியாக வெட்டி இருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இந்த உள்ளி போட்ட அப்புறம் ஒரு நிமிஷம் இதில் வதங்க விடுவோம். இப்போ ஒரு நிமிஷம் விட்டு நான் இந்த ஒரு நிமிஷம் இந்த உள்ளி வந்து வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது. டின்னில் வரமில்ல அந்த டொமேட்டோ பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதுதான் இந்த டொமேட்டோ பேஸ்ட் டின்னில் வாரது. இதில் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இந்த டொமேட்டோ பேஸ்ட் போட்ட அப்புறம் நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில விட்டுருக்கிறேன். வச்சுட்டு தரக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் ஒரு நிமிஷம் இந்த டொமேட்டோ பேஸ்ட் போட்ட பிறகு வதங்க விடுவோம். டொமேட்டோ பேஸ்ட் போட்ட பிறகு நான் ஒரு நிமிஷம் விட்டேன். நான் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிட்டுது. இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கேனில் வர டொமேட்டோ சாஸ் இருக்குது. கெச்சப் இல்லை, இது கேனில் வர டொமேட்டோ சாஸ் 1 கப் எல்லாட்டிக்கு 240 கிராம் வருது. இப்போ இதில் விடுங்க. ஸோ இந்த இருக்கு, இதுதான் நான் யூஸ் பண்ணுற டொமேட்டோ சாஸ் டின்னில் வாரது. இதில் நான் 1 கப் எல்லாட்டிக்கு 240 கிராம் எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து பேசல் எடுத்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பேசல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. ஒரிகானோ இருக்குது, 1 டீஸ்பூன் ஒரிகானோ எடுத்திருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. நறுவல் அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. பிளாக் பெப்பர் பவுடர் இருக்குது, 1/4 டீஸ்பூன். மிளகு பவுடர், இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு 2 நிமிஷம் இதை விட்டிங்கன்னா காணுமேனு சொன்னால் இது வந்து பீட்சாக்கு போடுற பேஸ், அந்த அடியில் மாக்கு போடுற பேஸ்ன்றபடியாக இது கூட நேரம் நீங்கள் அவிய விட தேவையில்லை. ஸோ 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இதை அவிய விட்டிங்கன்னா காணும். இப்போ சரியாக வந்து 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் விட்டேன். நான் இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சாஸை வந்து இறக்கி போட்டு ஆற வையுங்க. இந்த இருக்கு, இதுதான் இந்த பீட்சா சாஸ் செய்து முடிஞ்சது.